அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்புள்ள கொரியன் பாஷை ஆசிரியர் ரொஹான் கிளீன்ஷில் பெரேரா. இன்றைக்கி நான் 9வது வீடியோவில் நான் உங்களுக்கு படித்து கொடுத்துட்டு போகிறேன். கொரியன் பாஷையில் சொற்கள் 60லேருந்து 100 வரைக்கும். இப்போ உங்களுக்கு முதல் வீடியோங்களில் நான் படித்து கொடுத்தேன் 59 சொற்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு 60லேருந்து 100 வரைக்கும் சொற்கள் கொடுக்கறதுக்கு போகிறேன். முதல் சொற்களுக்கு போவோம். கங் 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 சொன்னா கங் ஆறு ஆறு ஆறுக்கு என்ன சொல்றது? கங். பங் பங் பங்கு சொன்னா பாங். பான்க்கு என்ன சொல்கிறது? பான் சாப்பிட்றது பான்க்கு பாங். அது அந்த தமிழ் பேச்சு மாதிரியே தான் இருக்குது. பப் பப் பப்னு சொன்னால் சோறு. பப் சோறு. முள் முள் எப்படி சரி வாசிக்க பார்க்கணும். இங்கே பாருங்க, ம இது அம்க்கு ஊ போட்டா மூ, இது எல். முள் முள்னு சொன்னா தண்ணி. தண்ணீருக்கு என்ன சொல்றது? முள். முன் முன் வீட்டுக்கு மேல் மினுக்கு இருக்குது என்னது? முன். கதவு கதவுக்கு என்ன சொல்றது? முன். இப் மரத்தில் இருக்கிற இலைக்கு சொல்றது இப், இலை. இதுவும் இப்னு தான் சவுண்ட் பண்ணணும். இந்த இப் வாய். வாய்க்கு நம்ம சொல்றது கொரியன் பாஷையில் இப். பாருங்க, சிங்களத்தில் கட்ட, தமிழில் வாய், கொரியன் பாஷையில் இப், ஆங்கிலத்தில் மவுத். பாருங்க, சவுண்டில் தான் அது என்னான்ட்டு நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். இங்கே நீங்கள் பாருங்கள், சிக்ஸா சிக்ஸா உணவு. உணவுக்கு சொல்கிறது சிக்ஸா. நத் நத் நத்ன்னு சொன்ன நானா எத் நத். பகல் பகலுக்கு என்ன சொல்கிறது? நத். நத்ன்ட்டே சவுண்ட் வார கீழே எஸ் எழுத்திருக்கிற ஒரு பேச்சு இருக்குது, நத். அறிவால் 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 அறிவாளுக்கு என்ன சொல்றது? நத். அறிவால். சொன் சொன் கை. கைக்கு சொல்றது என்ன? சொன். சுகொன் சுகொன்ட்டு சொல்றது துவாய். துவாய்க்கு என்ன சொல்றது? சுகொன். அந்த பேச்சு ரெண்டும் எடுத்து வேற ஒரு பேச்சு ஒன்று சரக்கிட்டு இருக்கிறாங்க, சொன் சுகொன். கையில் இருக்கிற துவாய் என்ன? சொன் சுகொன். லேஞ்சி. லேஞ்சிக்கு என்ன சொல்றது? சொன் சுகொன், லேஞ்சி. குள் 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 குள்ன்னு சொன்னா கடல் ஊரி. கடல்ல இருக்கிற ஊரிகளுக்கு என்ன சொல்றது? குள். இப்போ கொரியன், தாய்வான், சிங்கப்பூர், மலேசியா ஏரியாவில், ஜப்பான், சைனா நாடுகளில் விசேஷமான ஒரு சாப்பாடு தான் குள் சாப்பாடு. குள் சாப்பாடு குள் சாப்பாடு நம்ம சிலோன்லேயும் கடல் ஓரத்தில் இருக்கிற ஆளுங்க குள் சாப்பிடுவாங்க. நமக்கு சாப்பிட்றதுக்கு இல்லாதனால நம்ம சாப்பிட்றது இல்லை. குள் சொன்னால் கடல் ஊரி. பம் பம் இரவு, ராத்திரி. ராத்திரிக்கு சொல்றது பம். கொங் கொங் சொல்லுவாங்க பந்துக்கு. கொங் பந்து. பந்துக்கு என்ன சொல்றது? கொங். சைவருக்கும் கொங்கு சொல்லலும், சைவருக்கும் கொங். மாஹம் மாஹம்
மாகம் மனசு, என் மனசு. சே மாகம், மாகம் சொன்னா மனசு. சுவோப், சுவோப்னு சொன்னா பாடங்கள், பாடம். பாடம்க்கு என்ன சொல்றது? சுவோப், பாடம். கராத், கராத்னு சொன்னாலும் ஒரு பீங்கான். சும்மா சும்மா அந்த பட்டை மாதிரி, இந்த மட்டை மாதிரி ஒரு பீங்கானுக்கு கராத்துன்னு சொல்கிறது. அதுக்கு சொல்லலும் வட்டி, வட்டிங்கள் இருக்குது தானே, வட்டிங்கள் மாதிரி ஒரு பீங்கான் இருந்தால் அதுக்கு சொல்கிறது கராத். சோறு சாப்பிட்ற பீங்கானுக்கு சொப்சி. சரி, கரிங்கல்லாம் போடுற பீங்கான் மாதிரி ஒன்றுக்கு தான் கராத்துன்னு சொல்கிறது. கராத் அது வித்தியாசமாக இருக்குது. அது சாதாரண பிளேட் மாதிரி இருக்கணும். கஜோக், கஜோக்னு சொன்னால் குடும்பம். குடும்பத்துக்கு சொல்கிறது என்ன? கஜோக். என் சே கஜோக்கே, என் குடும்பத்தில். கஜோக் குடும்பம். சொன்யோக், சொன்யோக் சந்திக்கு, சந்தி அப்படின்னு சொன்னால் ரவைக்கு மினுக்கு. சொன்யோக், நான் அந்திக்கு உங்களை சந்திக்க வாரேன். அந்திக்கு சொன்யோக். மிகுக், மிகுக்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு, அமெரிக்காவுக்கு சொல்கிறது என்ன? மிகுக். இப்போ சாதாரணமாக அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியான்ட்டு இருக்கிற இந்த போட்டிருக்கிற பேருங்கள் பாஷைகளுக்குள்ள மாற்றாகாது. அப்போ கொரியன் பாஷையில் அந்த மாதிரி 2-3 மாற்றி இருக்குது. அப்போ அமெரிக்காவுக்கு சொல்கிறது என்ன? மிகுக், மிகுக் அமெரிக்கா. செக் சங், செக்னு சொன்னால் புத்தகம், சங் சொன்னால் மேசை. செக் சங் சொன்னால் புத்தகம் மேசை. புத்தகம் மேசைக்கு என்ன சொல்கிறது? செக் சங். ஹக் செங், ஹக் செங் சொன்னால் மாணவர், மாணவல். 2 பேர்த்துக்கும் மாணவிக்கும் ஹக் செங். மாணவர், மாணவன். ஹக் செங். சிங்கு, சிங்கு, சிங்குனா நண்பர். நண்பருக்கு என்ன சொல்கிறது? சிங்கு. கூட்டாளி, உங்களோட கதை பாஷையில் இருக்குது கூட்டாளி. சிங்கு. சஜொங்கோ, சஜொங்கோ சைக்கிள். ஆங்கிலத்தில் சொல்றது ஃபுட் சைக்கிள். இந்த இப்படி செஞ்சுக்கிட்டு போகிற சைக்கிளுக்கு தான் சஜொங்கோ. அன்ஹெங், அன்ஹெங், அன்ஹெங் வங்கி. நம்ம சல்லி போடுறதுக்கு போகிறது எங்க? வங்கிக்கு. வங்கி, அன்ஹெங் வங்கி. சின்முன் பத்திரம். பத்திரத்துக்கு என்ன சொல்றது? சின்முன், பத்திரம். சின்முன். பத், பத், பத்துன்னு சொன்னா பாத்தி. பாத்திங்களுக்கு என்ன சொல்றது? பத், பாத்தி. கொஜித், கொஜித், கொஜித் பொய். பொய்ங்களுக்கு என்ன சொல்றது? கொஜித், பொய். பொய் சொல்ல வேணா, கொஜித். சோல், சோல். கொரியாவில் இருக்கிற பிரதான நகரம் என்ன? சோல். ஸ்ரீலங்காவில் சீஜாவர்தன் அப்புறம் கோட்டை மாதிரி. கொரியாவில் பிரதான நகரம் என்ன? சோல். அது பேர் தான் சோல், சோல். கில், கில். ரோட்டு, ரோட்டு. ரோட்டுக்கு என்ன சொல்றது? கில். கொரி, கொரி. ரோட்டில் இருக்கிற சந்திங்களுக்கு என்ன சொல்றது? கொரி, கொரி. சந்தி. நல்சி, நல்சி, நல்சி. இந்த நாளைக்கும் செய்திகளில் நல்சி பற்றி சொல்கிறது தானே. மழை பெய்தா பெய்யாதா,
இல்லாட்டி வெயில் கூட இருக்குதா இல்லையா, அதுக்கு என்ன சொல்கிறது, நல்சி. நல்சின்னு சொன்னால் வானிலை. வானிலை வானிலைன்னு சொன்னால் நல்சி. சல் சல் அரிசி. சல் அரிசி. அரிசிக்கு என்ன சொல்கிறது, சல் அரிசி. கரீம். கரீம்னு சொன்னால் படத்துக்கும் கரீம்னு சொல்லலும். எது சரி, வரைஞ்சி வரைஞ்சலுக்கு கரீம்னு சொல்லலும். யார் சரி, எது சரி, வரைஞ்சிருக்கிறது எது சரியாக இருந்தால் அதுக்கு தான் கரீம்னு சொல்கிறது. அப்போ படம் இல்லாட்டி வரைஞ்சல். சொங்சேனிம். இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு படித்து கொடுக்குறேன். சொங்சேனிம் மாறுந்து. சொங்சேனிம்னு சொன்னால் ஆசிரியர். ஆசிரியருக்கு தமிழுக்கு சொல்கிறது சொங்சேனிம். சிப் வீடு. வீடுக்கு என்ன சொல்கிறது, சிப். பங். பங் சொன்னால் அறை இல்லாட்டி காம்பிரா. காம்பிராவுக்கு பங். சிகப். சிகப். சிகப்னு சொன்னால் ஆங்கிலத்தில் சொல்கிறது பர்ஸ். தமிழில் பணங்கள் போடுற பை. பைக்கு என்ன சொல்கிறது, பணங்கள், பணம் பை. பணம் பைக்கு என்ன சொல்கிறது, சிகப். சிகப்னு சொன்னால் பணம் பை. கோயாங். கோயாங்னு சொன்னால் கோயாங் பிறந்த ஊர், பிறந்த நாடு. பிறந்த ஊருக்கு பிறந்த நாடுக்கு ரெண்டுக்கும் கோயாங்ட்டு சொல்லணும். இப்போ உங்களுக்கு 100 சொற்கள் நான் கொரியன் பாஷையில் படித்து கொடுத்துருக்கிறேன். இப்போ மற்ற வீடியோவில் 10வது வீடியோவில் உங்களுக்கு மற்ற சொற்கள் படித்து கொடுக்கறதுக்கு போகிறேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் வாக்கியம் எப்படி நம்ம செய்கிறதுன்ட்டு நான் படித்து கொடுக்குறதுக்கு யோசனை பண்ணியிருக்கிறேன். இப்போ கண்டினியூவாக என்னோடய வீடியோவை கண்டிஷனாக எந்த நாளைக்கும் பார்த்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் ஒன்று போடுங்க. நான் விருப்பம் உங்களோட கமெண்ட்டை பார்க்குறதுக்கு மிக சந்தோஷம்.